அட வாங்க விஜய், உள்ள வாங்க. ஏண்டி உன் புருஷன் எப்படா வருவான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, அவதான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராம என்னை ஏமாத்திக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் முன்னாடி வந்து நிக்கிறேன்ல, அதான் மேடம் நம்ப முடியாம அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. வர சொல்லி வாய்ஸ் நோட் போட்டு இப்ப பேசாமலே நிக்கிற. நான் எப்படி எப்படியோ எதிர்பார்த்து வந்தேன் காவேரி, ஆனா இங்க எதுவுமே மாறல போல இருக்கே. தம்பி, நான் தான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி உன்னை இங்க வர சொன்னேன். உட்கார்ந்து பேசலாமா? பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. சாரதா, பேசணும் தானே அந்த தம்பிய வர சொன்ன, அப்புறம் யோசிச்சுட்டு நின்னா எப்படி? மா பேசுமா. தம்பி, காவேரி மாசமா இருக்கிற விஷயத்த நேத்து தான்ப்பா எங்க கிட்ட சொன்னா. கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பண்ணிக்கிட்டது ஒப்பந்த கல்யாணம். ஒரு வருஷம் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்காக போட்ட ஒப்பந்தம். அப்படிதானே பேச்சு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இவ மாசமா இருக்கான்னதும் எனக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னே தெரியலப்பா. எனக்கு கொஞ்ச நேரத்துல என்னெல்லாமோ நினைப்பு ஓடிருச்சு. என் பொண்ணு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கண்ணியத்தை இழக்காதவங்கிற ஒரு இருமாப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதும் என் பொண்ண நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாப்பா, காசை வாங்கிட்டு நடிக்க வந்தவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கீங்கன்னா நான் என்னன்னு நினைக்கிறது?